தைத்துளம் கரணம் நடக்குது, அன்னைக்கு அப்பம் சாப்பிட்டுட்டு போய் ஒரு வேலையை செஞ்சு பாருங்கள். அன்னைக்கான அந்த வேலை என்ன செய்ய போகிறீங்களோ அது உங்களுக்கு ஃபேவரட்டாக அமையும். அது என்ன தான் மாற்றி இருந்தாலுமே உங்களுக்கு ஃபேவரட்டாக, குறிப்பாக ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒன்று செய்ய போகிறீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு எதிரால் அந்த இடத்துல கைவிட்டுரும், உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இவங்க ஈஸியாக கெட்ட பேர் வாங்கிப்பாங்க. இவங்க நல்ல பேர் வாங்குற மாதிரி தெரியும், ஆனால் ஈஸியாக கெட்ட பேர் வாங்கிப்பாங்க. இவங்க எவ்வளோ பண்ணாலும் சரி, இவங்களை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றுறதும் ரொம்ப சிரமம். நான் ஏற்கனவே மிருகம் கழுதை அப்படின்னு சொல்லிட்டேன், அந்த குறியீடு அப்போ பொதி சுமக்கிற மாதிரி இவங்க குடும்பத்துக்காக நிறைய உழைப்பாங்க. அந்த குடும்பத்து மேலே இருக்க பாசம் அதிகம். ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோன்னு தெரியாமலே உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பேர் வாங்குறது ரொம்ப ரொம்ப சிரமம். இவங்க நல்ல பேர் வாங்குறதோ இல்லை லேடரில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதோ அது ரொம்ப ரொம்ப சிரமம். இவங்க ரொம்ப முயற்சி பண்ணி அப்படின்னா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இல்லைன்னா இருக்கிறதையே இப்படியே ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் வேலை செய்கிறோன்னு இவங்களுக்கு தெரியாது. இவங்க கூடுமான வரைக்கும் அந்த டாப் பொசிஷனில் போய் உட்காரத விட யார் பின்னாடியாவது இருந்து வேலை செய்கிறது தான் அதிகமாக விரும்புவாங்க. அவங்க முன்னாடி இருக்கட்டும், டாப் ஃப்ரண்ட்டில் இருக்கட்டும், நம்ம அவங்களுக்கு பின்னாடி இருந்து அவங்களுக்காக உழைச்சி கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற எண்ணம் தான் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும்.